சமீபத்துல இந்த வீடியோவை எல்லாரும் பார்த்திருப்போம். ஒரு பொண்ணு ஸ்கூல் பேக் போட்டுட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருப்பாங்க. அந்த வழியா போன கவர்மெண்ட் பஸ் நிக்காம போகும். இந்த பொண்ணு ஓடி போய் ரன்னிங் சேசிங்ல அந்த பஸ்ல ஏறும். இந்த வீடியோவை சமூக ஊடகத்துல விட்டாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்துட்டு இந்த செயலுக்கு கண்டனம் சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாடு அரசு அந்த பஸ்ஸை ஓட்டுன டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் இடைக்கால பணியிடை நீக்கம் செஞ்சிடறாங்க. அந்த பொண்ணு திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த சுகாசினி. அந்த பொண்ணு ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாத மேடைக்கு கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணு போறாங்க. போற இடத்துல நெறியாளர் கேட்கலாரு, ஏன் அவ்வளவு வேகமா போய் ஏறினீங்க, அடுத்த பஸ்ல நீங்க ஏறலாமே அப்படின்னு. பொண்ணு என்ன சொல்லுச்சு தெரியுமா? நான் 12வது எக்ஸாம் எழுத போறேன், அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டு அடுத்த பஸ்ல போகும்போது எனக்கு நேரம் கடந்துரும், என்னால பரிசு எழுத முடியாது, நான் படிச்சு நான் உழைச்சு நான் ஜெயிச்சா தான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும், அந்த வாய்ப்பை நான் இழந்திருப்பேன் அடுத்த பஸ்ல போனான்னு சொல்லும். அந்த பொண்ணோட அப்பா சொல்வாரு, அந்த வீடியோ வெளியானதுல இருந்து என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா, அந்த 2 பேருக்கு என்னால வேலை போயிடுச்சேன்னு வருத்தப்படுறா அப்படின்னு. உடனே நெறியாளர் அந்த பொண்ணை பார்த்து கேட்பாரு, ஏன் அவங்க தப்பு தானே செஞ்சாங்க, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறது சரிதானே அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்லும், அவங்கள மன்னிச்சிடலாமே அப்படின்னு. ஏமா மன்னிக்க சொல்றான்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லும், அவங்க வீட்லயும் என்னைய மாதிரி பிள்ளைங்க இருக்குங்கல்ல, அதுங்க பாவம் இல்ல, அவங்கள மன்னிச்சிடலாம், அதுக்காகவாது மன்னிச்சிடலாம் அப்படின்னு. இந்த உலகத்துல மிகப்பெரிய தண்டனைங்கிறது தண்டிக்கிறதான்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு நிறைய பேர் கஷ்டம் கொடுத்திருப்பாங்க, துரோகம் செஞ்சிருப்பாங்க, அவங்க எல்லாம் தண்டிக்கிறது தான் பெரிய தண்டனைன்னு மனசுக்குள்ள அவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு நம்மளையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம். உண்மையிலே மிகப்பெரிய தண்டனை எது தெரியுமா? தண்டிப்பதை விட மன்னிப்பது தான். அதனாலதான் தண்டிப்பதற்கு தாமதம் செய், மன்னிப்பதற்கு ஒரு நொடி கூட தாமதம் செய்யாதன்னு அன்னை தெரசா சொன்னாங்க. தண்டிப்பதை தாண்டி மன்னிப்போம், மனிதர்களாக அனைவரும் ஒன்றிப்போம்.